திருக்குறள் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள் 55. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாகக் கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும். பெய்யும் மழை. இதுதான் இந்த திருக்குறள். இதுல முதல் சீர் இருக்கிறதே, சொல் இருக்கிறது தெய்வம். இந்த தெய்வம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி பிறக்கம். நம்ம அறியாமல் இருந்த கைகளும் சேரும், சேர்ந்த பிறகு உயிரே வரும், வந்த பிறகு வணக்கம் சொல்லுவோம். இந்த தெய்வம் என்ற சொல் திருக்குறள்ல எத்தனை இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 5 இடங்கள் தான். 5 இடங்கள் தான். தெய்வம் என்ற சொல் முதல்ல இல்வாழ்க்கை என்ற அதிகாரம், அடுத்தது வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம், அடுத்தது ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரம், அடுத்தது குடி செயல் வகை என்ற அதிகாரம். இந்த 4 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்துல 5 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று குறள் எண் 43, 2 குறள் எண் 50, 3 குறள் எண் 55, 4 குறள் எண் 69, 5 1023. இதை தவிர எந்த இடத்திலையும் தெய்வம் என்று குறிப்பிடவில்லை. சரி, இவ்வளவு ஆனந்தமா பேசுறீங்களே, கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்க பார்த்தீங்களா? திருக்குறள் திறந்தீங்களா? அருமையான கேள்வி. திருக்குறள் புத்தகத்தை பார்த்தேன், திறந்தேன், படித்தேன். அந்த கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 10 குறள்ல ஒரு இடத்துல கூட தெய்வம் என்று குறிப்பிடவில்லை. இவர் என்னதாயா சொல்லியிருக்கிறார்? அவரை நம்மை கடந்த, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை பற்றி பேசியிருக்கிறார். அதை எப்படித்தான் சொல்லியிருக்கிறார்? இறைவன் என்று சொல்லியிருக்கிறார். இறைவன் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற பொருள் கடவுள், அவ்வளவுதான். இப்ப கடவுள் ஏன் சொல்லிருக்கிறாரா? அதுவும் சொல்லல. எனவே அந்த கடவுள் வார்த்தை விட்டு விடுங்கள். அதை விடுத்து எஞ்சி இருக்கின்ற 5 இடங்களிலே 4 அதிகாரங்களிலே சொல்லியிருக்கிறார். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறள் எண் 55. இந்த 2வது வரி எடுத்துக்கங்க. பெய்யென பெய்யும் மழை. இந்த பெய் என என்றால் எந்த பொருள் அதற்கு? பெய் என்று சொல்லுது, அவ்வளவுதான். மழை பெய்யணும், வரணும் சொல்றது. பெய் என, இந்த பெய் என சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு உள் அர்த்தம், உள்பொருள் உண்டு. இல்லாத ஒன்றைத்தான் கேட்க முடியும், இருக்கிற ஒன்றை கேட்க முடியாது. வசிக்கிற பொழுது சோறு கேட்கலாம், காவல் இருக்கிற பொழுது தண்ணீர் கேட்கலாம், பணம் இல்லாத பொழுது பணத்தை கேட்கலாம், துணை இல்லாத பொழுது துணையை கேட்கலாம். ஆனால் இங்கே வள்ளுவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறானா என்றால் ஆம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். பெய் என, மழை இல்லை, எனவே அவர் பெய்கை என்று கேட்கிறான், அவ்வளவுதான். கேட்கிறானா கேட்கிறாளா நாம் பார்க்க வேண்டிய பகுதி. ஆண் பெண் என்று 2 இருக்கின்ற பொழுது 2 பால் வேற்றுமை இருக்கிற பொழுது மனித இனத்திலே யார் கேட்டார்கள்? இதை பெண் கேட்டாளா ஆண் கேட்டானா? அது வள்ளுவரை பார்த்து தான் கேட்கணும். பெய் என என்று சொல்லுகிற பொழுது பெய்க என்று சொல்கின்றான். அப்ப என்ன நடந்தது? பெய்யும் மழை, மழை பெய்யும், இதுதான் அர்த்தம். பெய்யென பெய்யும் மழை என்றால் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். இதுதான் அது நேரடியான பொருள். ஏன் இதை சொல்றீங்களே, நீங்க நேரடியான பொருள் சொல்றீங்கன்னா இப்ப யாராவது ஒருத்தர் வந்து மழையே பெய்க வருகன்னு சொன்னால் மழை பெய்ஞ்சிருமா? பெய்யாது. ஏன் வள்ளுவர் சொன்னார்? தப்பா சொல்லிருக்காரா? இல்லை, சரியா சொல்லியிருக்கிறாரு. இப்ப பெய்யன என்று யார் சொல்லலாம்? பெய்யன பெய்யும் மழை என்று யார் சொல்லலாம்? ஒருத்தர் தான் சொல்லலாம். அது யார் என்று பார்ப்போம். இந்த 2வது வரியில 3 சீர் இருக்கிறது. பெய்யன பெய்யும் மழை. கடைசி சீர மழையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் மழை எடுத்துக்கிட்டார் வள்ளுவர்? அவர் தண்ணிதான் எடுத்ததா? இல்லை நாட்டில் தண்ணி இல்லையா, பஞ்சமா? இல்லை, அதற்கு ஒரு காரணம் உண்டு. மழை என்றால் என்ன? மழை என்பதற்கு நீர் என்பதுதானே பொருள், தண்ணீர் என்பதுதானே பொருள். மழை பெய்தால் தண்ணீர் வரும் இல்லையா, வெள்ளம் வரும், நிலத்தடி நீர் சேரும், நமக்கு குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நம் பயன்பாட்டிற்கும் தண்ணீர் கிடைக்கும், விவசாயத்திற்கும் தண்ணீர் கிடைக்கிறதா மழை என்று நான் சொல்றேன். இந்த உலகமே ஒரு 5 பொருள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன 5 பொருள்? பருப்பு, உப்பு, மிளகா, புளியா சார் என்பது இல்லை. 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாம் நீர், காற்று, ஆகாயம், இன்னொன்று அகில். 5 பொருள். இந்த 5 பொருள்ல ஏன் ஒண்ணே ஒன்று நீர் என்பதுதான் மழை என்பதற்கு
அப்ப நிலம் என்பதை ஏன் எடுக்கவில்லை வள்ளுவர்? பிடிக்கலையா என்றால் இல்லை. அதற்கு காரணம் உண்டு. நிலம் என்பது நிலையான பொருள், அதெல்லாம் நிலையில்லாத பொருளா சார்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. நிலையான பொருள் என்பது பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது, சுழந்து கொண்டே இருக்கிறது. சுழற்சியை நிறுத்தலாமா? நிறுத்தினால் என்ன ஆகும்? எனவே அது வேண்டாம் என்று விட்டுவிட்டார். நிலையான ஒன்றை, சுழந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை நீ வா என்பதற்கும் போ என்பதற்குமான பொருள் இல்லை அது என்பதனாலே விட்டுவிட்டார். இப்ப நிலம் ஒதுங்கி விட்டது, நீரை எடுத்துக்கொண்டார். அதுக்குள்ள காரணத்தை பின்னாடி பார்ப்போம். காற்று என்ற அந்த பூதம் இருக்கிறதே, பஞ்சபூதங்கள் ஒன்று. காற்று இல்லாவிட்டால் எந்த உயிருமே வாழ முடியாது. எப்போதும் காற்று தேவை. நீ தூங்கினாலும் தூங்காமல் இருந்தாலும், வேலை செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் காற்று தேவை. சுவாசம் இருந்தால் உயிர் இருக்கும், இல்லாவிட்டால் இல்லை. அப்ப அந்த அப்படிப்பட்ட தேவையான ஒன்றை, அவசியமான ஒன்றை நிறுத்தலாமா அல்லது வா என்று சொல்லலாமா? அதனுடைய பணி நின்று விடாதா? எனவே அதை விட்டு விட்டார். அடுத்தது அக்னி, வெப்பம். வெப்பம் இல்லாமல் உலகமே இல்லை. உன் உடலா வெப்பம் இருக்கிறது, உயிரா வெப்பம் இருக்கிறது. ஆக்க வேண்டுமா? எதாக்கணும்னு சொல்றான். வெப்பம் இல்லை என்றால் நீ எதையும் செய்ய முடியாது. இதே வெப்பமான பொருள் ஒன்று இல்லை என்றால் உயிர் இல்லை, உடலிலே வெப்பம் உண்டு. நமக்கு தெரியவில்லை, அது அவ்வளவுதான். கை வச்சா கொதிக்குதுமா சில வேலையில, ஜுரம் அதிகமா இருந்தா. பல வேலையில சில்லுன்னு இருக்குமா, ஜல்லி குடிச்சிருந்தாக்கா. சில வேலையில சரியா இருக்குமா, 98.4 டிகிரி இருந்ததுன்னா அது உயிர் உள்ளவன் என்ற பொருள். அங்கே உடல்ல வெப்பமில்லை என்றால் இறங்கணும் பொருளாகிவிடும். எனவே அந்த விஷ பரிசீலனம் செய்வதற்கு தயாராக இல்லை வள்ளுவன். எனவே அக்னி வெப்பத்தை விட்டு விட்டான். அடுத்தது ஆகாயம், பிரபஞ்சம். ஆகாயத்தில் என்ன இருக்குது? சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, கோள்கள் இருக்கின்றன. ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டு இருக்கின்றன. அதை நிறுத்தலாமா? நிறுத்தக்கூடாது என்று அதை விட்டு விட்டார். எனவே பஞ்சபூதங்கள் 5இல் 4 விட்டுவிட்டு ஒன்றை மட்டும் எடுத்துக் கொண்டார். இதுதான் சரியான காரணம். இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்காம பாருங்க. இந்த வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா, அதனுடைய பயன் தெரிஞ்சிருக்குமா? இத்தனை பகுத்து பகுத்து வகுத்து பார்த்து கடைசியா ஒன்றை எடுத்திருக்கின்றான், மழை. இப்போ வாங்க மழைக்கு வாங்க. பெய்யும் மழை என்று சொன்னான் அல்லவா வள்ளுவன். ஆனால் சொன்னால் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சொன்னால் யார் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? ஆனா பெண்ணா சொல்லி இருக்கிறானா? முழிக்காதீங்க சார், உங்களுக்கு தெரியும் பதில். அந்த பொருள் இருக்குது, சரியா பார்க்கலாம். சொல்லி இருக்கிறான், ஒரு பெண் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். அருமையான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. ஒரு கண்டுபிடிப்பு. ஏங்க ஆண்கள்னா திருவள்ளுவர் பிடிக்காதா அப்படின்னு அதுக்கு காரணம். ஏன் பெண்ணை சொன்னால் என்பதற்கு காரணம். எனவே தெய்வம் என்பது பொதுவான ஒரு சொல். தொழாள் என்று சொல். அடுத்த ஸ்ரீ தொழாள் என்றார். தொழாள், தொழாதவள் என்று சொல்லியிருக்கிறான் இல்லையே சார். தொழாத பெண் என்று சொல்லியிருக்கிறானா? இல்லையே, அப்படிலாம் சொல்லலையே. அதாவது தொழாதவள் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எப்படி பெண் என்று கூற முடியும்? அங்கே இலக்கணம் இருக்கிறது. தொல்காப்பியத்தை கரைத்து குடித்திருப்பான் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கண ஒரு செம்மையோடு சென்றிருக்கிறான் அந்த குரலை. தொழாள் என்பதிலே கடைசி அவளை எழுத்து வீண் நகரம். இந்த நகரம் என்ற விகுதி வந்தால் அது பெண்பால், நகரம் வந்தால் அது ஆண்பால். அவள் என்பது பெண்பால், அவன் என்பது ஆண்பால். நகரம் நகரம் என்ற இரண்டை வேறுபடுத்தி பார்ப்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறான். ஒரு நுணுக்கமான சொல் பார்த்தீங்களா? இந்த சொல்லிலே அடங்கி இருக்கின்ற பொருள் எப்படிப்பட்ட பொருள் பார்த்தீங்களா? அந்த தொழாள் என்ற சொல்லுதான் அந்த திருக்குறளுக்கு உயிர்ப்பான சொல்லாகும். தொழாள் என்றால் என்ன பொருள்? அதற்கு தொழமாட்டாள் என்பதான பொருள். இப்ப தெய்வம் தொழமாட்டாள் என்றால் நாத்திகவாதியா திருவள்ளுவர்? நாத்திக கருத்தை சொல்லி இருக்கிறாரா? நான் நேரடியாக எந்த பொருளையும் திருக்குறள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. தொழாள் என்றால் தொழமாட்டாள் என்று மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். தொழாமல் என்று எச்சமாக எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தொழாமல் அடுத்து என்ன செய்ய போறா? அதுதான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த மழை என்பதை ஒரு பெண் சொல்ல வேண்டும் என்று சொன்னான் அல்லவா திருவள்ளுவர். அந்த பெண் எந்த பெண்ணாக இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு 7 பருவம் உண்டு. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடமை. இந்த 7 பருவங்கள்ல பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அவர் பெண் தான் மாறப்படா இல்லையே. அப்ப எந்த பருவத்தை சொன்னா வள்ளுவன்? குழந்தை சொல்லிட்டா மழை பெய்யுமா? பெய்யாதுங்க. சரி, ஒரு பள்ளிக்கூடத்தில் 5வது படிக்கிற பொண்ணு சொன்னா பெய்யுமா? பெய்யாதுங்க. சரி, ஒரு 15 வயசு உள்ள பொண்ணு சொன்னா பெய்யுமா? பெய்யாதுங்க. இப்படி யாரு தாயா சொல்லணும்? யார் சொன்னாலும் மழை பெய்யும் என்றால் 3வது சேரை பாருங்கள். 3வது
சொல்லை பாருங்கள். தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள். தொழுநன் என்பது என்ன? கணவன். யாருக்கு கணவன் கிடைக்கும்? திருமணம் ஆன பெண்ணுக்கு கணவன் கிடைக்கும். எனவே பேதை பெரும்பை மங்கை மடந்தை 4 பருவங்களை விட்டு விட்டான். சிறிய பிள்ளைகள், ஒன்றும் தெரியாத பிள்ளைகள், போ, நீங்கள் சொல்ல வேண்டாம், மழையும் வர வேண்டாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பருவங்கள் தான் பொறுப்புள்ள பருவங்கள், பொறுப்புள்ள பருவங்கள், பொறுமையான பருவங்கள். நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டது, ஏன் பெண்ணை எடுத்துக்கொண்டான் ஆணை எடுத்துக்கொள்ளவில்லை? யாருக்காவது பதில் தெரிஞ்சதா? இல்லை. சொல்லுகின்றேன் பாருங்கள். ஆண் ஆணவம் உள்ளவன், ஆதிக்கம் உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், முன்கோபம் உள்ளவன், பொறுமை இல்லாதவன். இந்த 5ஆம் பொறுமை, அகங்காரம் போதுமே, அவசரம் போதுமே, கோபம் போதுமே, இது போதும். வள்ளுவர் பார்த்தா இவரை ஏண்டா கொண்டு அங்க விடுவானே, இன்னொரு வேற ஏதாவது தேடுவோம் தேடினா அப்பதான் பெண்ணுடைய ஞாபகம் வந்து உனக்கு அடக்கம், அன்பு, பொறுப்பு, பொறுமை, தியாகம். கடைசியா இருக்கிற தியாகம் யாருக்கு? இதை வள்ளுவர் நினைத்திருக்கிறார் என்று என்னுடைய கருத்து. வள்ளுவர் நினைத்து பார்த்திருக்கிறார். எனவே பெண் தான் சொல்ல வேண்டும் என்பதனாலே தான் தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள் என்று சொன்னாரே தவிர வேறு ஒன்றும் அதிலே பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை எந்த சொல்லையும் போட்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு சொல்லிற்குமான பொருளை ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறான், ஆழ்ந்து பார்த்திருக்கிறான். எனவேதான் அவனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சொல் திருக்குறளை எழுத முடித்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சொல்லை அவன் சொல்லியிருக்கிறான். எனவே தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. சரி, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு வந்து தெருவில் நின்றுக்கிட்டு மழையே வா என்று சொல்ல வந்து விடுமா? வராது. ஏன் சொன்னா போய் வந்திருக்கா? வந்திருக்கு. யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க? அப்போ சொல்லியிருக்கிறாங்க. சிந்தனை படி பார்த்தோம்னா புராண காலங்கள் என்று ஒன்று உண்டு, இதிகாச காலங்கள் என்று ஒன்று உண்டு. இப்படி இருக்கிற காலங்கள், அந்த காலங்கள் எல்லாம் பெண்கள் உயர்வாக கருதப்பட்ட காலங்கள். அதுதான் நினைப்பீங்க, அப்படியா சார் நீங்க பெண்களை அடிமையாக்கப்பட்ட காலம் தான் சார். இல்லை, அது ஆக்கப்பட்ட ஒன்று. சத்யவான், சாவித்ரி, அனுசுயா, நளாயினி என்று 3 புராண காலத்தில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் சாதிக்காததே இல்லை. சத்யவான் சாவித்ரி கணவனை உயிரோடு மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றாள். அனுசுயா வந்த திருமூர்த்திகளை 3 மும்மூர்த்தி இருக்கிறார்கள், விஷ்ணு, பிரம்மா, சிவன். அந்த 3வரையும் குழந்தைகளாக்கி அவருக்கு உணவூட்டிய ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கற்புக்கரசி, பெண்ணில் பிறந்தக்க உள்ளவள் அவள். நளாயினி கணவனுக்கு அவன் கேட்டதெல்லாம் செய்து கொடுத்தவள் நளாயினி. கடைசியாக அவருடைய உயிரையும் மீட்பதற்காக சூரியனையே உதிக்காமல் இருக்க செய்தவள் நளாயினி. இப்படிப்பட்டவளை இப்ப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. அப்ப அந்த பெண்கள் கற்பு இல்லையா? கேட்கலாமா அந்த கேள்வி? அப்ப அந்த பெண்கள் சிறப்பு இல்லையா? சொல்லலாமா? அப்படி எல்லா பெண்களுமே கற்புக்கரசிகள். இப்பொழுது இருக்கின்ற அத்தனை குடும்ப பெண்களுமே கற்புக்கரசிகள், கடமை தவறாதவர்கள். அது காலம் வேறு, இது காலம் வேறு. இது கற்பனை மிகுந்த காலம், இது நடைமுறை மிகுந்த காலம். எனவே உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு நாம் சொல்லலாமே தவிர அந்த பெண் ஏன் இங்கே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ராமாயணத்தில் இருந்த சீதை இருக்கிறாள், அவள் போல இப்போ நாம் பார்க்க முடியுமா? மகாபாரதத்தில் இருக்கின்ற பாஞ்சாலி இருக்கிறாள், அவள் போல என்று நாம் பார்க்க முடியுமா? சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கண்ணகி இருக்கிறாள் என்று பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கிறேன்? உண்மை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவன் ஒவ்வொரு சொல்லையுமே ஆழ்ந்து சிந்தனை பேசி, இதைத்தான் 10 தடவை சொல்லிட்டீங்களே, இன்னும் 100 தடவை சொன்னாலும் பொருந்தும். முதல் சீர் தெய்வம், 2வது சீர் தொழாள், 3வது சீர் கொழுநன், 4வது கொழுநன் தொழுதெழுவாள். அங்கதான் விஷயமே. தொழுது எழுவாள் என்றால் என்னம்மா பொருள்? அர்த்தி சொல்லுங்க. தொழுது எழுவாள் என்றால் தொழுது எழ வேண்டும் என்றால் கீழே காலில் விழுந்து கும்பிட்டு, அப்பா புருஷா, கணவரே நீ நல்லா இருப்பா, நீ தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் தொழுது என்று பெயர். நாம் சொல்லுகின்ற பொருள், நாம் சொல்லுகின்ற பொருள். தொழுதல் என்றால் கணவனுடைய காலில் விழுந்து தொழ வேண்டும். இல்லை, அப்படிலாம் நான் செய்யறதில்லை சார், கடவுளேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நல்ல பழக்கம். கடவுளே என்று சொல்லுகின்ற அந்த பெண் கணவனே என்று சொன்னால் அங்கே ஒரு சிறப்பு சக்தி பிறக்கும். இந்த குழுனை இப்படிதான் சார் கணவனை எப்படி சாதாரணமா நான் முன்னாடி சொன்னல, 2 கரங்கள் புரிந்தால் வணங்குது, தலை சார்ந்து வணங்கினால் தொழுது கொள்ளலாம்.
எனவே எந்த ஒரு பெண்ணும் கணவனுடைய காலடிகளில் போய் விழுந்து காலத்தை விட்டு கும்பிட்டுட்டு கப்பா நான் நல்லா பார்த்துக்கப்பா எனக்கு காப்பாற்றுப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஆனால் இப்படி நாம் மனதிலே நினைத்தாலே போது அவனுக்கு பெருமை சேர்க்க அந்த பெருமை உங்களையும் சேரும் என்பதுதான். தொழுதான் தொழுது எழுவாள். தொழுது என்பது பொருள் சொல்லிட்டேன், எழுவாள் பொருள் சொன்னா சொல்லலை. என்ன தொழுது எழுவாள் என்றால் எந்த நேரத்தில் சொல்லியிருக்கா வள்ளுவர் பாருங்க, அழகான அந்த சொல்லை பயன்படுத்திருக்காங்க. தொழுது எழுவாள் எப்போ எழுவாங்க? மூழ்கிட்டு இருக்கும்போதுதான், இல்லை தூங்கும்போது. தூங்கும்போது எங்க தூங்குவாங்க? வீட்டில் தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்க? கணவன் மனைவி அருகருகே உறங்குவார்கள். இதுதான் நடைமுறை சாத்தியம். அப்போ அந்த அருகருகே உறங்குகின்ற பொழுது இந்த வள்ளுவர் ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவருடைய மனைவி தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வாசிக்குமையா. அந்த அம்மா இறந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, போனால் கொடுத்து வச்சும் முதலே போயிட்டாங்க. அப்போ வள்ளுவர் சொல்றாரு, அடிசிற்கு இனியாளே அன்புடையாளே. எவ்வளோ அருமையான வார்த்தை! அடிசிற்கு இனியாளே அன்புடையாளே. அப்புறம் என்ன வேலு? படி சொற்கடவாத பாவாய். படி சொற்கடவாத பாவாய். அருமையான சொல்றாங்க. பேதையே பின்தூங்கி முன்னெழும் பேதையே போதியோ என் கண் உறங்கும் கண் உறா இரா என்று சொல்லுவார். இது 4 வரி தான். இது வெண்பார் 4 வரி தான். முதல் வரியை அடிசிற்கு அது குரல்மன் சொல்லி அது நாம் போக வேண்டாம். நீ என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கவனித்துக் கொண்ட பெண்மணி, நீ எனக்கு உணவளித்தாய், உறங்க வைத்தாய், என்னை பாதுகாத்தாய், எனக்கு பராமரிப்பு எல்லாம் செய்தாய். நீ போய்விட்டாயா? இனி என் கண் எப்படி உறங்காதே என்று சொன்னான். அப்போ தூங்க வைக்கிறது தான் பெண்ணா அப்படிங்கிறது இல்லை. அந்த ஏக்கம் அவருடைய கண்களிலே தெரிகிறது, இந்த தாக்கம் கண்களிலே தெரிகிறது. என் மனைவியே போய்விட்ட பின்பு எனக்கு ஏது நிம்மதி, எனக்கு ஏது இந்த உறக்கம், எனக்கு ஏது இந்த அமைதி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கின்றார், தொழுது எழுவாள் என்று. இப்ப கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது முதல்ல பின் தூங்கி முன் எழும் பேதையே திருவள்ளுவர் சொல்றது, அவருடைய பாட்டு. பின் தூங்கி, நல்லா நீ யோசனை பண்ணி பார்த்து அருமையா அந்த வார்த்தையை வச்சுக்காங்க. வீட்டில் தான் நடக்குது. ஐயா சாப்பிடுவாரு, கையை உதறுவாரு, துண்டு எடுத்து வச்சுக்குவாரு, போய் பெட்டு போட்டுங்க படுத்துக்குவாரு. இந்த அம்மாவை பார்த்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அந்த அடுப்பங்கரையில் செய்யன்னு பார்த்துட்டு, ஸ்டவ் நிறுத்திருக்கான்னு பார்த்துட்டு, விளக்கு நிறுத்திருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சிங்க் இருந்தால் அதில் ஏதாவது டப்பா வைக்க அந்த ஓட்டையை வச்சு மூடிட்டு, அப்புறமா வந்து எல்லாம் செஞ்சுட்டோம் அப்பாடா அந்த முந்தானை எடுத்துட்டு விசிறிக்கிட்டு படுக்க வருவாங்க. பின் தூங்கி கணவன் படுக்கைக்கு சென்ற பிறகு பின்னாலே வருகின்ற பெண் பின் தூங்கி. இப்படி பின்னால் படுத்தால் அவர் எப்போ எந்திரிக்கணும்? பின்னாடி தானே எந்திரிக்கணும். ரயில்வேயில் ஒரு ரூல் உண்டுங்க. ரயில் வந்ததுன்னு தானே சொன்னேன், ஒரே பாதையில் நான் சொன்னேன். நான் ஈர்த்தாப்புன்னு நான் சொன்னேன் இல்லையே. முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்தது, பின்னாடி ஒரு ட்ரெயின் வந்தது, ரெண்டு பாதையில் நிற்கிது, 2 ட்ரெயின் வந்து நிற்கிது, எல்லாம் இறங்குறாங்க ஏறுறாங்க. இது எந்த ட்ரெயின் முதல்ல போகும்? யாரா சொல்லுங்க. முதல்ல ஒரு ட்ரெயின் வருது நம்பர் 1, ரெண்டாவது ஒரு ட்ரெயின் வருது நம்பர் 2, 2 பிளாட்ஃபார்மில் நிற்கிது. எந்த ட்ரெயின் முதல்ல புறப்படும்? எதுமா? 2வது ட்ரெயின் தான் முதல்ல புறப்படும். முதல் ட்ரெயின் அனுப்ப மாட்டான். எனக்கு செக் பண்ணி பாருங்க. முதல் ட்ரெயின் அனுப்ப மாட்டான். 2வது ட்ரெயின் வருகிற பொழுது பாதை சரியாக வச்சிருப்பான். அதனால வேற ஒன்றும் கிடையாது. முதல் ட்ரெயின் வரும்போது வேற பாதையாக இருக்கும், அந்த பாதையை மூடி இருப்பான். இப்போ திறக்கணும், அதை செய்ய மாட்டான். அடுத்த அந்த ரயில் வருகின்ற பொழுது அதுக்குரிய பாதை சரியாக அதை அனுப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் தான் முதல்ல வந்து ட்ரெயின் அனுப்புவான். அப்படிதான் பின்னால் உறங்க சென்ற மனைவி முன்னால் எழுந்திருப்பாள், முன்னாலே சென்ற கணவன் பின்னால் எழுந்திருப்பாள். இதாங்க கை தட்டலாம். ரொம்ப மயக்கிட்டே நினைக்கிறேன், ரொம்ப மயக்கப்பட்டு நினைக்கிறேன். அதனால இந்த பின் தூங்கி முன் எழும் பேதையே என்று சொன்னான் பாருங்க, அற்புதமான வார்த்தை. பேதை என்பது ஒன்றும் தெரியாத அப்புறாணி பொண்ணு, பாவமான கவுடு சூது இல்லாத பொண்ணு, வெள்ள மனசு உள்ள பொண்ணு. அந்த பொண்ணை சொல்றான் வள்ளுவர். இப்படி செய்யப்பட்டவன் தான், இப்படி செய்தவன் சொன்னவன் தான் தொழுது எழுவாள் என்று சொன்னான். எழுதல் என்றாலே உறங்கி எழ வேண்டும் என்பதுதான் பொருள். அந்த உறங்கி எழுகின்ற பொழுது யாரை முதலே நினைக்க வேண்டும்? இங்கதான் கடவுளேன்னு சொல்றது வேற, ரைட்டு. கடவுளேன்னு சொல்றாங்க, நமக்கு கை வச்சு கடவுளேன்னு சொல்றாங்க, ரைட். அப்புறம் கணவனேன்னு சொல்றாங்களான்னு சொல்றது இல்லை. இந்த பொண்ணு எதிர்ச்ச உடனே, அந்த மனைவி எதிர்ச்ச உடனே அப்படி பின்னாடி இப்படி திரும்பி கண்ணை மட்டும் முழிச்சு இந்த ஆள் இருக்கிறானா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஏன் சந்தேகமா? அந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது. கணவன் எழுந்து விட்டாரா, ஐயோ நாம் இன்னும் எழுந்திருக்கலையே, ஒரு படபடப்பு, ஒரு பரிதவிப்பு,
நாம் இந்த வேலையெல்லாம் செய்யணுமேங்கிற ஒரு சுறுசுறுப்பு. அதனால அந்த கணவன் எழுந்து விட்டாரா என்று பார்ப்பார். கணவன் எழுந்திருக்கவில்லை என்ற ஒரு மகிழ்ச்சி, அப்பா நாம தான் முன்னாடி எழுந்திருச்சு, முன்னாடி எழுந்திருப்பாங்க. அப்படி எழுதுகிற பொழுது அந்த கணவனை மனதிலே நினைத்து உன் கையாரை நீயே ஒரு வணக்கம் தெரிவித்து விடுவாயனால் அதுதான் தொழுதல் என்பதாகும். அப்படி தொழுகின்ற பொழுது உனக்கே ஒரு சக்தி பிறக்கம். அந்த சக்தி என்ன சக்தி சார்? மகாசக்தி அது. அதனால தான் பெண்களை சக்தி என்று சொன்னால், சிவம் சக்தி சொல்லுகிற பொழுது சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு சொல்லலையே. ரெண்டு அர்த்தநாரீஸ்வரராக தான் இருக்கிறாங்க. ஒரு பாதி சிவனுடைய உடல், ஒரு பாதி ஆண், ஒரு பாதி பெண். என்ன ஒரு 3 நிமிஷம் முடிச்சுக்கணும். இன்னொரு பாதி பெண். ஆக அப்படி பார்க்கிற பொழுது சக்தி என்று சொல்கிறான். ஏன் சொல்றான் சக்தி என்று சொன்னால், அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது என்பதனாலே சொல்லணும். இந்த சக்தி எப்படி வந்தது? பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி அது? ஈர்ப்பு சக்தி உண்டு. மிகப்பெரிய சக்தி ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு சக்தி மட்டும் இல்லை என்று சொன்னால் உலகமே இயங்காது. இந்த உலகம் இயங்குகிறது, அங்கங்கே நிற்கிறது என்று சொன்னதற்கு காரணம் ஈர்ப்பு சக்தி தான். அப்படிப்பட்ட சக்தியை பெண்களிடத்திலே வள்ளுவர் பார்க்கிறார். எனவே அந்த சக்தி ஈர்ப்பு சக்தியாக, கவரும் சக்தியாக, உணரும் சக்தியாக, பொறுப்புள்ள சக்தியாக பார்ப்பதனாலே தான் மகாசக்தி என்று அதை கூறுகிறான். இப்போ மகாசக்தி எல்லாம் சொன்னீங்க. அப்போ மகாசக்தி உள்ள பொண்ணு இங்கே சொன்னால் மழை பெய்யுமா சார்? பெய்யுமே. இப்போ மகாசக்தி உள்ள பெண் யார் சார்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். எனக்கு தெரியலையே, தெரிஞ்சா நான் சொல்லியிருப்பேனே. அப்போ அந்த மகாசக்தி உள்ள பெண் வருகிற பொழுது அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொன்னான் அல்லவா? அது எப்படி தெரியுமா? அது முன்பெல்லாம் தவம் என்று இருந்தார்கள். அதற்கு பொறுப்பு இருந்தது, அனுபவம் இருந்தது, உழைப்பு இருந்தது, உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, பண்பாடு இருந்தது, பெண்மை இருந்தது, அதில் பொறுப்பும் இருந்தது. எனவே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. இங்கே ஒரு மின்சார கம்பி வருது, ஒரு மின் கம்பி வருது, விளக்கு எரியுது, இந்த ஃபேன் ஓடுது. எப்போ எரியாது, எப்போ தெரியாமல் இருக்கும். மின்சக்தி கம்பியிலே சென்றால் அந்த விளக்கு எரியும். மின்சக்தி கம்பியிலே இல்லை என்றால் இந்த விளக்கு அணையும். அப்ப பெண்களுக்கு மகாசக்தி இருந்தால் சொன்ன உடனே மழை பெய்யும். மகாசக்தி இல்லை என்றால் மழை பெய்யாது. அப்ப சக்தி இல்லைங்கிறீங்களா? சக்தி நீங்கள் பெறவில்லை என்பதுதான் உண்மை. எனவே எல்லா பெண்களுக்கும் அதை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை பயன்படுத்துவதற்கான நேரமும், அதை பயன்படுத்துவதற்கான உழைப்பும், அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதனாலே அது தவிர்க்கப்படுகிறது. சரி, இந்த கதையை பேசிக்கிட்டு இருந்தால் எப்போதான் பொருளை முடிப்பீங்க? இது முடிக்க போகிறேன். அப்போ அந்த பெண்கள் சொன்னால் மழை பெய்யும் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அதை ஏற்றுக்கிறீங்களா சார் என்று சொன்னால் இல்லை. இப்போ வள்ளுவர் பொய் சொல்றான்னு சொன்னீங்களா? அதுவும் இல்லை. அப்போ என்னதான் பொருள் சொல்றீங்க என்று சொன்னால், பெய்யென பெய்யும் மழை என்பதற்கு நேரடியாக நாம் பொருள் பார்க்க கூடாது என்பது காரணியாக. பெய்யென பெய்யும் மழை 3 சொல். பெய் என பெய்யும் மழை. கடைசியாக இருக்கிற மழையை தூக்கி இடையில போடுங்க. பெய்யென, அப்புறம் மழை பெய்யும். இப்போ படிச்சு பாருங்க. பெய்யென மழை பெய்யும். கொஞ்சம் பொருள் புரியும். அது ஒரு உண்மை தொகையை சேர்த்து என்று சேர்த்து பெய்யென மழையும் பெய்யும் என்று சொல்லி பாருங்க. இப்போ மழையும் பெய்யும் போல இருக்கு. அப்போ இன்னொன்று வேறு ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். அந்த சொல்லையே மாற்றி மழை கூட பெய்யும் சொல்லி பாருங்க. ஓஹோ, நிறைய வேலை நடக்குது போகிறது. எனவே அந்த பெண் பெய்யென சொல் பெய் என்று மட்டும் சொல்லவில்லை, அதற்கு சார்புடையதாக குடும்பத்திலே எல்லா விதமான செயல்பாடுகளும் கவனிக்கிறாள். எனவேதான் வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறார், பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இதை பார்க்கிற பொழுது பெய்யென மழையும் பெய்யும், பெய்யென மழை கூட பெய்யும் என்று எடுத்துக்கொண்டால் அது சிறப்பாக. சரி, மழை பெய்யுது. இப்ப சொல்லிட்டீங்க மழை பெய்யுது. இந்த மழை எப்ப கேட்பாங்க? மழை இல்லாதவர்கள் கேட்பார்கள். எப்ப கேட்பாங்க? தமிழ் இலக்கணம் வகுக்கின்ற பொழுது இலக்கணத்தை 5 பிரிவுகளாக அணி என்று 5 பகுதிகளாக பிரித்து இலக்கணத்தை வகுத்திருக்கிறார். இதிலே கடைசியாக ஒரு அணி அதை அதிகமாக காப்பியங்கள், இலக்கிய படைப்புகள் படைக்கின்ற படைப்பாளிகள் பயன்படுத்துகின்றனர். இந்த கடைசியாக வருகிற அணி என்பதிலே ஒரு மிகச்சிறந்த அணி ஒன்று உயர்வு நவிர்ச்சி அணி என்று பெயர். இந்த உயர்வு நவிர்ச்சி அணி என்றால் என்ன என்று சொன்னால், நாம் ஒன்றை கூறுகின்ற பொழுது
அதற்கு ஏற்றம் கொடுப்பதற்காகவும் அதற்கு உயர்வு கொடுப்பதற்காகவும் அதை மிக உயர்வாகச் சொல்லுதல் என்பதுதான் பொருள். அப்படி மிக உயர்வாக சொல்லுகின்ற பொருள் போது அதனுடைய பொருளை நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது என்ன உணர்த்த வருகிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் உயர்வு நவிர்ச்சி அணி என்று பெயர். உதாரணமாக, வானளாவிய அதிகாரம் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வானை தொடுகின்ற அளவுக்கு அதிகாரம் உண்டா? வானில் இருக்கின்ற சூரியனை வா என்றால் வருமா? நிலவை வேண்டாம் என்றால் நின்று விடுமா? நட்சத்திரங்களை நிறுத்த முடியுமா? கோள்களை நிறுத்த முடியுமா? எதுவுமே நிறுத்த முடியாது. ஆனால் அவனுக்கு மற்றவர்களை விட அதிகமான அதிகாரம் உண்டு என்பதைத்தான் அந்த சொற்றொடர் நமக்கு காட்டுகிறது. அது அந்த பொருளைத்தான் கொடுக்கும். வானளாவிய அதிகாரம் என்று சொல்கின்ற பொழுது மிக அதிகமான உயர்ந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் என்பதுதான் பொருள். அதுபோலவே வானளாவிய கட்டிடம் என்று சொல்லுகிற பொழுது வானத்தை முட்டுகின்ற கட்டிடம் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் உயர்வாக கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், மற்ற கட்டிடங்களை விட மிக உயர்வான ஒரு அமைப்பினை உடைய கட்டிடமாக, உயரமான கட்டிடமாக, நாம் அண்ணாந்து பார்க்கின்ற கட்டிடமாக அது இருக்கிறது என்ற பொருளைத்தான் அது கொடுக்கும். அதுபோல மலை போன்ற வலிமை உடையவன் என்று சொன்னால் அவன் மலை என்று பொருளா? இல்லையே. மலையை போன்ற வலிமை மிகுந்தவன், மலையை போன்ற நிரந்தரமான தெம்பை கொண்டவன் என்ற பொருளைத்தான் கொடுக்கும். அவனை வெல்வது என்பது யாராலும் முடியாது என்ற பொருளைத்தான் அது கொடுக்கும். எனவே இந்த உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்கின்ற பொழுது அதனுடைய நேரடி பொருளை எடுத்துக்கொள்ளாமல் நாம் அது என்ன உணர்த்த வருகிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி கம்மன் மிக அருமையாக சொல்லுகின்றான். அந்த காட்சியினை கும்பகர்ணன் இருக்கின்றான், ராவணன் இருக்கின்றான். ராவணன் கும்பகர்ணன் இருவரும் இருக்கிற பொழுது ராவணனை நோக்கி கும்பகர்ணன் வருகிறான். அப்பொழுது ராவணன் கும்பகர்ணனை கட்டி தழுவுகின்றான். இதுதான் உண்மையான நிகழ்வு. இதை சொல்ல வந்த கம்பன் எவ்வாறு சொல்லுகிறான் தெரியுமா? நின்ற குன்று ஒன்று நீள் நெடும் காலொடும் சென்ற குன்றை தழி அணையன் என்று கூறுகிறார். நின்ற குன்றொன்று நீள் நெடுங்காலொடு சென்ற குன்றினை தழி எனையன் என்று கூறுகிறார். அப்ப நின்ற குன்று இங்கே யார்? நின்ற குன்று ராவணன். கால்களோடு நடந்து வந்த குன்று யார்? கும்பகர்ணன். எனவே இங்கு என்ன பொருள்படும்? ஒரு மலையை ஒரு மலை தழுவிக்கொண்டது என்பதுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரடியான பொருள். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நின்ற குன்று என்பது ராவணனை குறிப்பது. நீள் நெடுங்காலோடு வருகின்ற குன்று என்பது கும்பகர்ணனை குறிக்கிறது. எனவே ராவணன் கும்பகர்ணனை தழுவிக்கொண்டான் என்பதுதான் அந்த இரண்டு அடிகளும் உணர்த்துகின்ற உண்மையான பொருள். அதுபோலவே தான் பெய்யென பெய்யும் மழை என்பது பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் பெய் என்று சொன்னவுடனே மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதைத்தான் நாம் அதனுடைய உட்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையேதான் திருவள்ளுவரும் தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவையான பொழுது மழை பெய்தால் அந்த மழையினால் இந்த உலகம் அல்லது அந்த குடும்பம் எவ்வளவு நன்மை பெறுமோ அத்தனை நன்மைகளையும் இந்த பெண் இருப்பதனாலே அந்த குடும்பம் பெறுகிறது. அதனாலதான் கணவனை பெய்யென பெய்யும் மழை என்று சொன்ன தெய்வம் தொழால். தெய்வத்தை எப்பொழுது தொழக்கூடாது? முதலிலே தொழக்கூடாது. அதுதான் சொல்றேன். முதலிலே கணவனை தொழுதுவிட்டு பிறகு அதுல பரிமையோட முறை சொல்லுவாரு, பிற தெய்வங்களை வணங்காமல் கணவனை தெய்வமாக கொண்டு வணங்குகிற ஒரு பெண் பெய் என்றால் மழை பெய்யும்,
அத்தகைய கற்பு கரசியாக இருப்பாள். இந்த கற்பின் கரத்தை கூறுகின்ற குரல் தான் இந்த தெய்வம் தொழால் பொருளும் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை என்று பரிமேலழகர் கூறுகிறார். மற்ற உரையாளர் என்ன கூறுகிறார்கள்? கற்பு கரசிகள் மழை பெய்யனால் மழை பெய்யும் கூட முடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த மழை பெய்கிற பொழுது இந்த உலகத்திற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அந்த அளவு நன்மை முதலிலே தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுது விட்டு அது சாத்தியமா சார்? நிச்சயமா சாத்தியம். ஒருத்தவனுக்கு ரொம்ப பசியா இருக்கீங்க, யாரா ஏதாவது கொடுப்பான் சாப்பிடுறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தன் கொண்டாந்து உங்க கையில ஒரு உருண்டை சோறு வைக்கிறான். இப்ப 2 இருக்கு உங்கள்கிட்ட கையில வைக்கப்பட்ட சோறு கொடுத்த ஒரு 2 பேர் இருக்கலாம். உங்களுக்கு பசி, நீங்க எதை முதல்ல பார்ப்பீங்க? உணவைத்தான் முதலிலே பார்ப்பீர்கள். ஏனென்றால் 2 காரணம். ஒன்று உணவு தேவை, ஒன்று இரண்டாவது உங்களுடைய கையில் இருக்கிற உணவு பொருள். எனவே உணவை பார்ப்பீர்கள். அப்பொழுது பிறகு உங்களுக்கு ஞாபகம் வரும், இது யாரா வச்சிருக்கோம் நிமிர்ந்து பார்ப்பீங்க. இப்போ வைத்தவன் நிற்பான், அவனை பார்ப்பீர்கள். அதுபோல நமக்கு எப்பொழுதும் துணையாக உறுதுணையாக இருப்பவன் கணவன். எனவே கணவனை முதலிலே பார்க்கிறாள் மனைவி. எனவே மனைவி முதலிலே தொழுகிறாள். தொழுத பிறகு இத்தகைய நல்ல கணவனை நமக்கு கொடுத்தான இறைவன் அவனை வணங்கும் என்று இரண்டாவதாக அவன் இறைவனை வணங்குகின்றான். எனவே முதலிலே கணவனை வழங்கி இரண்டாவது இறைவனை வழங்கி அவள் எப்படி குடும்பத்தில் பார்க்கிறாளோ அந்த பெண்மணியானவள் பெய்கைன்னு சொன்னால் மழை பெய்கின்ற போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் பிறக்குமோ அத்தனை நன்மைகளும் குடும்பத்திற்கு ஏற்படும். அதனால் குடும்பம் செழிக்கும், வாழ்வார்கள் வளமோடு என்று கூறி இந்த ஆய்வுரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.